வணக்கம். இன்னைக்கு நாம சிங்கப்பூர்ல 1987ல வெளியான ஒரு மிக முக்கியமான உணர்ச்சி பூர்வமான தமிழ் நாடகத்தை பத்தி தான் அலச போறோம். அந்த நாடகத்தோட பேரு ஒரு நெருப்பு தீபமாகிறது. பாருங்க, இந்த நாடகத்தோட எழுத்தாளரே ஒரு தத்துவார்த்தமான விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதாவது, இந்த கதை யார பத்தினதுன்னா, தங்களோட அறியாமைனாலேயே வாழ்க்கையே இருட்டுக்குள்ள தள்ளிக்கிறவங்கள பத்தினதுதான். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். இந்த மொத்த சோகத்தையும் புரிஞ்சுக்க நாம இந்த நாடகத்தை படிப்படியா பார்க்க போறோம். அதோட ஆரம்பத்துல இருந்து அந்த பேரழிவான முடிவு வரைக்கும். இதுதான் அதுக்கான ஒரு சின்ன ரோட் மேப். இந்த கதையோட அடித்தளமே இரண்டு மனிதர்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு தான். அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரு திருமணத்தால ஒன்னு சேரப்போகுது. ஒரு பக்கம் வேணும், வாழ்க்கைனா அனுபவிக்கணும், கொள்கையெல்லாம் ஒரு கூண்டுன்னு நினைக்கிற ஒரு ஜாலியான ஆள். இன்னொரு பக்கம் ரங்கன், ரொம்பவே கொள்கை பிடிப்புள்ள ஒரு மனிதர். திருக்குறள் தான் தன் வழிகாட்டின்னு நினைக்கிறவர். இவருக்கு தான் வேணுவோட தங்கை ஈஸ்வரிய கல்யாணம் பண்ண போறாங்க. இவங்க ரெண்டு பேரோட குணமும் எப்படி நேர் எதிரா இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு பெரிய சோகத்துக்கும் ஒரு சின்ன தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய நெருப்பைய உருவாக்கும். இங்கேயும் அப்படிதான், ஒரு கொடூரமான சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பந்தயத்துல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. வேணுவும் அவனோட நண்பன் சேகரும் ஒரு பந்தயம் கட்டுறாங்க. பந்தய பொருள் என்ன தெரியுமா? சேகரோட காதலி காயத்ரி. அவள நான் மயக்கிடுவேன்னு வேணு சொல்றான். சொன்ன மாதிரியே சேகர பத்தி தப்பு தப்பா பேசி காயத்ரிய மயக்கி பந்தயத்துல ஜெயிச்சிடுறான். வேணுவுக்கு இது ஒரு விளையாட்டு, ஆனா சேகருக்கு இது ஒரு பெரிய துரோகம். அவன் மனசுல பழிவாங்கும் வெறிய இதுதான் தூண்டுது. வேணிய பேசுறத கேட்டிங்களா? அவனுக்கு செஞ்சது தப்புங்கிற உணர்வே இல்ல. இது ரொம்ப இயல்பான விஷயம், இதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா இதனால எவ்ளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அவனுக்கு அப்ப தெரியல. இப்போ சேகர் பக்கம் வருவோம். அவன் எப்படி ஒரு பக்கா பிளானோட வேணுவோட மிகப்பெரிய பலவீனமான அவன் குடும்பத்தையே கூறி வச்சு ஒரு பழிவாங்கும் திட்டத்தை போடுறான்னு பாப்போம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சேகர் எவ்ளோ தந்திரமா காய நகர்த்துறான் பாருங்க. முதல்ல ரங்கனோட தங்கையான மைதிலிய குறி வைக்கிறான். அப்புறம் வேணுவும் மைதிலியும் காதலிக்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை ரங்கன் மனசுல உருவாக்குறான். அடுத்ததா ரங்கனே அவங்க ரெண்டு பேரையும் பாக்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறான். கடைசியா மைதிலியோட கடந்த கால ரகசியத்தை வச்சே எல்லா பழியும் வேணு மேல போட்டுடுறான். சேகர் சொல்ற இந்த ஒரு வரிய கேட்டாலே நடுங்குது இல்லையா? அவனுக்கு மைதிலி மேல எந்த இரக்கமும் இல்ல. அவள ஒரு மனுஷியாவே பாக்கல. தன்னோட பழி வாங்கும் விளையாட்டுல தியாகம் செய்யப்படுற ஒரு ஆடு, அவ்வளவுதான். சேகரோட திட்டம் இப்போ ஒரு கொடூரமான உச்சக்கட்டத்துக்கு வருது. அவன் செஞ்ச சூழ்ச்சியால யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விளைவு ஏற்படுது. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அண்ணன் ரங்கன் வேணு தன் தங்கையை ஏமாத்திட்டான்னு கோபத்துல இருக்கான். இன்னொரு பக்கம் சேகர் மைதிலி கிட்ட போய் நீ வேணுவத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போதான் இந்த அவமானம் போகும்னு மிரட்டுறான். பாவம் மைதிலி ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா. அந்த அவமானத்தையும் துரோகத்தையும் தாங்கிக்க முடியாம மைதிலி தற்கொலை பண்ணிக்கிறா. இங்கதான் நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். சேகரோட பழிவாங்கல் ஒரு அப்பாவி உயிரே எடுத்துடுச்சு. பாருங்க, விளைவுகள் இதோட நிக்கல. மனசுடைஞ்சு போன ரங்கன் உடனே வேணுவோட தங்க ஈஸ்வரியுடனான கல்யாணத்தை நிறுத்திடுறான். இப்போ சேகரோட பழிவாங்கல் முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த சோகமெல்லாம் முடிஞ்சதும் சேகர் வேணுவ தேடி போய் கடைசியா ஒரு அடிய கொடுக்கறான். பாருங்க, எவ்ளோ திமிரா எல்லாத்தையும் ஒத்துக்கறான்னு. நீ என் காதலியே என்கிட்ட இருந்து பிரிச்ச, நான் உன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன்னு பெருமையா சொல்றான். அதோட, நான் நாட்டை விட்டே போறேன், இனிமே உன்னால உன் மேல இருக்கிற பழிய தொடைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டும் போறான். இப்போதான் நாம இந்த நாடகத்தோட தலைப்பு ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்ற முக்கியமான கட்டத்துக்கு வரோம். வாழ்க்கையே அழிஞ்சு போன நிலைமையில வேணுவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. வேணுவுக்கு ஒரு விஷயம் புரியுது. கொள்கையே இல்லாம வாழ்ந்ததாலதான் தனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு உணர்றான். அவனோட வாழ்க்கையே எரிச்ச அந்த நெருப்பு இப்போ அவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. இதுதான் கதையோட மிகப்பெரிய திருப்பம். ஒரு காலத்துல ரங்கன் பின்பற்றின திருக்குறள இப்போ வேணுவே ரங்கனுக்கு மேற்கோள் காட்டுறான். அவன் தான் மேல இருக்கிற பழியை எதிர்த்து போராடல. அதுக்கு பதில தன் தங்கையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த பழியை ஏத்துக்கிற மனநிலைக்கு வர்றான். அப்போ ஒரு நெருப்பு தீபமாகிறதுன்னா என்ன அர்த்தம்? வேணுவோட கொள்கை இல்லாத வாழ்க்கைங்கிற அந்த அழிவுகரமான நெருப்பு அவனுக்கு ஞானம், சுய விழிப்புணர்வு, தார்மீக பொறுப்புங்கிற ஒரு தீபத்தை, ஒரு விளக்கு ஏத்தி கொடுத்திருக்கு. ஆனா இந்த ஞானம் எப்போ கிடைச்சது? ஒரு அப்பாவி உயிர் போனதுக்கு அப்புறம்தான். இதுதான் இந்த நாடகத்தோட சோகமான பாடம். கடைசியா இந்த நாடகம் நமக்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை விட்டுட்டு போகுது.
பழி வாங்குறதால கிடைக்கிற உண்மையான விலை என்ன? ஒரு பெரிய துயரத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஞானம் நம்ம இழந்த விஷயங்களோட சாம்பலுக்கு ஈடாகுமா? யோசிக்க வேண்டிய கேள்விதானே?